வணக்கம். இந்த துலா ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? துலா ராசியை பொறுத்தவரைக்கு ராசிநாதன் என்று சுக்கிர பகவான் இந்த முறை நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்லப்படுறாரு. அதுவே உங்களுக்கு நல்ல பலாபலங்களை தருகின்ற நாட்களாக மாறப்போகுது. அவருடன் சேருகின்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய 5 கிரகங்களின் கூட்டமைப்பு லாபஸ்தானத்தை பார்க்க போகுது. நிறைய பேருக்கு இந்த மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்பு துலா ராசிகளுக்கு ரொம்ப டேமேஜா கூட ஆயிருப்பாங்க. இந்த கடன் தொந்தரவு இந்த மாதிரி தொழிலிருந்து பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு இருப்பாங்க. இந்த மாதம் அதையெல்லாம் சரிகட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் நம்மளுக்கு அருள்பாலிக்கின்ற மாதம் என்று சொல்லலாம். லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சிம்மராசிக்கு லாபாதிபதியாக நமது சிம்மராசி தான். அந்த லாபாதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு சென்று நேரடியாக அவரை பார்ப்பார். அப்போ லாபம் தருகின்ற நாட்களாக மாறும். இந்த 13 தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா எடுத்துங்கய்யா. 8ஆம் தேதியிலே வருமானம் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 13 தேதி வரைக்கும் தடையில்லாத வருமானம் தருகின்ற அமைப்புகளும் ரொம்ப நாளாக கேட்டிருக்கையா வருமானம் கிடைக்குமா, இல்லை வீட்டில் குழந்தை சத்தமோ அல்லது திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் கிடைக்குமான்னு எல்லாமே எதிர்பார்க்கத்தான். இந்த பிப்ரவரி மாதம் ஜாக்பாட் என்ற மாதமாக ஜாக்பாட் அடிக்கின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன் இந்த பிப்ரவரி மாதம் துளாராசி. ஏன்னா மங்களகாரகனுடைய ஒளி குரு பகவான் மேல 22 தேதிக்கு அப்புறம் விழுத்தால திருமண தடை, குழந்தை பேரு, திருமண பந்தத்தின் காலம், காதல் திருமணம் இதெல்லாம் எல்லாமே கை கொடுக்கும். இந்த நேரத்துல எது எது நம்மளுக்கு கிடைக்காம போச்சோ அதெல்லாம் கிடைக்குது. யார் ரொம்ப நாள் நீண்ட நாளா கேட்டுட்டு இருக்கேன் கடன் சார்ந்த விஷயத்தை பத்தி. கடன் கூட கிடைக்காம போயிட்டு இருக்கையா, கடனை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குன்ற நிலைமையெல்லாம் மாறிட்டாங்க துளாராசிக்காரர். அதிலிருந்து விடுபடுகின்ற மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. நல்ல விஷயங்களை நமக்கு தெரியும். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அனுகூலத்தை பெறும். இந்த நேரத்துல செவ்வாய் பகவான் வர்றதால அது உள்ள பிள்ளைகள் உடல்நலத்துல மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. பெரியவர்கள் என்று சொன்னால் நமக்கு வேது மூப்பிழக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். தாத்தா பாடுகிறாங்கல்ல, அவங்க உடல்நலத்துல மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் மிக அதிர்ஷ்டத்தை தருகின்ற மாதமாக துளாராசிக்கு வரப்போகுது. முக்கியமாக வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணத்துல இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு வந்து போறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். நல்ல வரவேற்பு, பூர்வீக சொத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை விலகும், நல்லது நடக்கும். குலதெய்வ அருள் எல்லாமே கிட்டுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவேன். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.